வணக்கம். பார்த்தனின் வானிலை. இப்போது லாஸ்ட் 2 டேஸாக நம்ம வந்து இந்த இசிஎம்டபிள்யூஎஃப் சைக்ளோன் புயல் கொண்டு வராங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இசிஎம்டபிள்யூஎஃப் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக வந்து அவங்களோட அப்டேட்ஸில் கரெக்டாக சிஸ்டமாக வந்து சைக்ளான் ஃபார்ம் ஆகி தமிழ்நாடு கொண்டு வராங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டுடே வாட் we are going to see is that it is about ECMWF consistency of bringing cyclone towards Tamil Nadu in the past 3 days. So what we are going to see is that today's topic is it is about the developing disturbance in Bay of Bengal. So what it is going to happen, whether it will become a cyclone, whether in which direction it will move, all those things, the question and answer today in this video. ஸோ நான் வந்து இப்போது தமிழ்லேயும் சொல்ல போகிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்ல போகிறேன். ஐம் கோயிங் டு டெல் யூ இன் தமிழ் அண்ட் ஆல்சோ இன் இங்கிலீஷ் இன் எவ்ரி ஸ்லைட். ஓகே. ஒரு லோ ப்ரெஷர் அடுத்த 48 மணி நேரத்தில் சவுத் ஈஸ்ட் அண்ட் தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்குது. இது இன்டென்சிஃபை ஆகுமா? அப்படி இன்டென்சிஃபை ஆனால் இது எந்த பக்கம் எந்த பக்கம் நகரும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ட்விட்டர் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, யூடியூப் ஐடி எல்லாமே பார்த்தனின் வெதர் அப்படிங்கிறதா இருக்கும். நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடச்சிரும். ஸோ இது உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு. ஸோ லோ ப்ரெஷர் இஸ் கோயிங் டு ஃபார்ம் in southeast and adjoining South Bay in next 48 hours. Will it intensify? Where it is going to move? Let's take a look at the chances exist in the next few days. Also, you can check my video on YouTube, Facebook and Twitter in the name of Parthanin Weather. ஓகே. இது வந்து முந்தானேத்து நான் போட்ட வீடியோ 9ஆம் தேதி, மே 9ஆம் தேதி. ராஸ்பி வேவ் வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்துட்டுருக்கு. லோ ப்ரெஷர் வந்து இன்னும் 2 நாளில் உருவாகும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் உருவாகலை. ஆனால் இது உருவானால் வந்து சைக்ளானாக மூவ் ஆகுமா, அப்படி புயலாக உருவானா வடகிழக்கு திசையை நோக்கி தான் நகரும்னு சொல்லியிருந்தேன். அது வீக் சிஸ்டம், அதாவது ஒரு லோ ப்ரெஷராகவோ இல்லை வெல்மார்க் லோ ப்ரெஷராகவோ இருந்தால் அது வந்து தமிழ்நாடு பக்கம் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ராஸ்பி வேவ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மழையை கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு முந்தானேத்து நான் சொன்னேன். ஸோ திஸ் வாஸ் ஆன் 9/5/2020. ராஸ்பி வேவ் emerging in Bay, low pressure to form in Southeast Bay in 2 days. I said it 9, but till now low pressure is not formed. It is getting postponed. If low intensifies into cyclone, it will move in northeast direction, not towards Indian coast. And if it remains as a weak system, then it moves towards Tamil Nadu as a low pressure. But Rossby wave should be strong, then only it will come towards Tamil Nadu. That's what I said. This is today's inside picture. Cyclonic circulation is to be seen over Andaman Islands. ஒரு சுழற்சி வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு ட்ரிக்கி வேவ், இந்த ராஸ்பி வேவ். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன், இது வந்து அவ்வளோ ஈஸியில் எம்ஜேஓ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ராஸ்பியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் இது கொடுக்கல. ஸோ டில் 16th Tamil Nadu is not seeing any impact by going through this map, because this bluish or greenish color that should fall over Tamil Nadu so that it will bring rain. இது வந்து இன்றைக்கி கடல் மட்ட தட்பவெப்பம் எங்கெல்லாம் வந்து கடிகார சுழற்சி இருக்குதுன்னு பார்க்குறோம். கடிகார சுழற்சி இருக்கிற இடத்துலலாம் வந்து கடல் மட்ட தட்பவெப்பம் அதிகரிக்கும். ஸோ இங்கெல்லாம் நான் அந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள், அங்கெல்லாம் வந்து கடிகார சுழற்சி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து தட்பவெப்பம் ஒரு நாட்களில் அதிகரிக்கும். This is clockwise circulation of ocean currents. Wherever there is a clockwise circulation, their SST sea surface temperature will increase. So this is important point actually for a cyclone to form. Okay, this is the first and most criteria. இது வந்து காற்றின் சங்கமம், அதாவது தென் துருவத்திலேருந்து வடக்கு துருவத்திலேருந்து வரக்கூடிய காற்றின் சங்கமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக பூமத்திய ரேகை கிட்ட இருக்குது.
இது இன்னும் கொஞ்சம் மேலே நோக்கி வரணும் ஆக்சுவலாக. போன மே முதல் வார புயல் வரதுக்கு போதே நான் சொன்னேன் வந்து ஆக்சுவலாக இது மேலே வரல, இது பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்குது. ஸோ இது மேலே வந்தால் தான் புயல் உருவாகும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ இது இன்னமும் கீழே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வரல அப்படின்னா எம்ஜேஓவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் intertropical convergence zone actually. This is still in equatorial region, but this is not coming up. So this is still down. Maybe in the coming days it may be moving north, but it is very slow actually. At this time it should have come towards Bay of Bengal, South Bay of Bengal. But still it is at the low point. So when ITC is its zone at the equatorial region, and MJO will remain weak. இது வந்து கடல் என்ற தட்பவெப்பம் கடந்த ஒரு வாரத்தில் எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா வந்து கடல் மட்ட தட்பவெப்பம் அதிகரித்திருக்கிறது லாஸ்ட்டு ஒரு வாரத்தில். ஸோ திஸ் ஷோயிங் SST anomaly increased in a week over southwest and along the Indian coast, but near south of Andaman it is decreasing. So SST is increasing means this is a good sign for southwest monsoon onset to happen over near Andaman and South Bay of Bengal. இது வந்து அப்பர் லெவல் ஷியர்னு சொல்லுவாங்க. காற்றின் வந்து நிலைப்பாடு, அதாவது ஒரு நிலையில் காற்று இல்லாமல் காற்றோட திசை மாறும், காற்றோட வேகம் மாறும். இது வந்து 8 கிலோமீட்டருக்கு மேலே, கடல் மட்டத்துலேருந்து 8 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து சிகப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிக அளவில் காற்றின் வேகம் மாறுபடுகிறது, அதே மாதிரி அதிக அளவில் காற்றின் சுழற்சியும் மாறுபடுகிறது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா புயல் உருவாகிறதுக்கான ஒரு சாத்தியம் கிடையாது இது ஆக்சுவலாக, இது அதிகமாக இருந்ததுன்னா. அப்போ இது அதிகமாக இருக்கும்போது என்ன இண்டிகேட் பண்ணுது, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா தென்மேற்கு பருவமழை அருகில் இருக்கிறது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது தான் மேலே வந்து காற்றின் திசை மாற்றும். காற்றின் திசையை மாற்றும் போது இது சிகப்பு கலரில் இது காமிக்கும் உங்களுக்கு. ஸோ வர நாட்களில் இது குறைஞ்சா ஒரு வேளை புயல் உருவாகலாம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பருவமழை அந்தமானில் தூங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை தான் இது காமிக்குது. இதுதான் இன்னைக்கு ECMWF. இப்போ நம்ம ஏன் பார்க்க போகிறோம், ECMWF வந்து தொடர்ந்து புயல் காமிச்சிட்டே இருக்காங்க, அதுதான் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. ஓகேங்க, இப்போ இது வந்து ECMWFோட MJO ஃபோர்காஸ்ட் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. I'm sorry, I will go back to the slide. Okay, this is upper level shear actually. This shear is that this means 8 kilometers above the sea level, where the wind changes rapidly, or wind speed reduces or increases. Those changes will be shown in red color. If it is in red, then the shear is high. So when the shear is high, then you can understand that monsoon is very near. Also, when the shear is high at upper level, cyclone cannot form. இந்த மறுபடியும் இந்த MJOவுக்கு வரேன். ECMWF MJO இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 4-5 நாட்களில் வந்து கிழக்கு இந்திய பெருங்கடலில் அது வலுவடையும் MJOன்னு சொல்லியிருக்காங்க. இது வாய்ப்பே கிடையாது. MJO வலுவடைந்தால் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள், அதாவது இப்போ ஃபேஸ் 2, அதாவது மேற்கு இந்திய பெருங்கடலில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்திருந்ததுன்னா காற்றின் திசை எல்லாமே மாறி இருக்கும். பட் மாறலை. ஏன்னா பூமி தரையிலிருந்து 3 கிலோமீட்டர் அளவில் பார்த்தீங்கன்னா அந்த காற்றின் விசை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ மேற்கிந்திய பெருங்கடலில் வந்து MJO இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த தரையிலிருந்து 3 கிலோமீட்டர் அளவுக்குள்ள அந்த காற்றின் விசை வந்து வேகமாக கிழக்கிந்திய பெருங்கடல் நோக்கி வராது. அது நேராக மேற்கிந்திய பெருங்கடல் நோக்கி தான் போயிருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து வரும் நாட்களில் இவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில் தான் ECMWF வந்து ஒரு புயல் உருவாகிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ MJO வந்து மேற்கிந்திய பெருங்கடலில் கிழக்கிந்திய பெருங்கடலில் வலுவடைகிறதுனால இவங்க வந்து ஒரு புயல் உருவாகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி since ECMWF is showing that MJO is going to strengthen in East Indian Ocean, that is why they are showing a cyclone formation in Bay of Bengal. And also within next 5 days they are bringing it. Otherwise, see, if the MJO is going to strengthen in West Indian Ocean, definitely we would have seen surface to 3 kilometer level wind pattern would have been easterly, not westerly.
But nowadays, wind towards Bay of Bengal is strengthening actually. Towards East Indian Ocean is strengthening, but wind towards West Indian Ocean is not strong. This itself says that NJO is not going to strengthen. ஸோ வரும் நாட்களில் ECMWF இதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இது வந்து ஜிஎஃப்எஸ் அண்ட் ஜிஎஃப்எஸ். ஜிஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா என்ஜிஓ வலுவடையாமல் நடுவில் இருக்க அந்த வட்டத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ அது வலுவடைய போகிறதில்ல அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தோணுது. ஆக்சுவலி ஜிஎஃப்எஸ் இஸ் நாட் ஸ்ட்ரெங்தனிங் த என்ஜிஓ இன் கமிங் டேஸ். It is just within the center circle. If it is within the center circle, then we can assume that NGO is not going to strengthen in coming days. But I feel that somehow GFS is correct in their prediction. And GFS chart, this is GFS model chart. They are also saying that a cyclone is going to form actually after 16th, and then it is going to move in northeast direction. But here I agree 50% because MJO is not going to strengthen. Then the possibility of forming a cyclone and that too in a high shear zone is not possible. Maybe a low pressure or a depression may form, and that will weaken in sea, or that will also move in northeast direction towards Myanmar. That is what will happen. So cyclone formation is, I don't think so. Okay, to summarize, I feel that there is a dumbbell to form in southeast Bay of Bengal in the coming days. Actually, after 15th, I'm saying dumbbell is nothing but it's a surface circulation. Okay, so this surface circulation looks like a dumbbell. So that will form actually during the onset of southwest monsoon every year in southeast Bay of Bengal, and that brings the southwest monsoon onset over Andaman. So what are the conditions I'm going to look is SST for cyclone formation. SST favorable for cyclone formation, but ITC is that zone is negative. Okay, MJO is weak because it should come out of the circle, but MJO is still in the circle. Rossby wave is not going to support because Rossby wave alone cannot support a cyclone formation. Okay, it can bring a circulation but not a cyclone. Shear is high. If shear is high, monsoon is nearby. So to summarize, even when ocean support, atmosphere is not ready to intensify the low into a cyclone. Hence, cyclone formation is tough. Max a depression possible because depression have a lower level interaction, mid-level interaction. It will not have an upper level interaction. Like upper level wind interaction will not be having in depression status. It will have interaction only up to mid-level of atmosphere. So that is possible to form. So it won't be affecting any of the Indian coast. I'm underlining that. Even though a depression forms, it's not going to come towards Indian coast. More probability is that it is going to go towards Myanmar or weaken in sea. So there can be a dumbbell circulation form near Andaman and bring southwest monsoon onset over the islands between 17th to 20th May. So I'm expecting a southwest monsoon onset over Andaman. And I think that is what the models are hinting, because that circulation it is taking models are now assuming it as a cyclonic circulation formation, but that can become a dumbbell as a low pressure or a depression that will make the onset. Once the circulation reaches the central bay, definitely it will lose its strength. Okay. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்பெல், அதாவது டம்பெல்னால் ஒரு மணியை போன்ற ஒரு சர்க்குலேஷன், ஒரு சுழற்சி ஒன்று தரை மட்டத்தில் உருவாகும். ஒவ்வொரு முறையும் அது தென்மேற்கு பருவமழை அந்தமானில் தூங்கும்போது அந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சுழற்சி வந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும். ஸோ அது உருவாக வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு டம்பெல் சர்க்குலேஷன் சுழற்சியை தான் வந்து இது இப்போ மாடல்கள் வந்து ECMWF GFSம் ஒரு புயலாக எடுத்துகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு புயல் உருவாகிறது கஷ்டம். ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம். அப்படியே உருவாகினாலும் அது கடல் மட்டத்திலேயே வலுவிழக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மத்திய வங்கக்கடல் நோக்கி செல்லும்போது கடல் மட்டத்திலேயே வலுவிழக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது வந்து மியான்மர் பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதில் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது கடல் மட்ட தட்பவெப்பம் வந்து சைக்ளோன் புயல் உருவாக வாய்ப்பு சாதகமாக இருக்குது.
ஆனால் ஐடிசிஇசட்ஸ்ன்னு சொல்கிறோம் பற்றிய காற்றின் சங்கமம் தென் துருவத்துலையும் வட துருவத்துலையும் வருது, அது வந்து சாதகமாக இல்லை. அது இன்னும் பூமத்திய ரேகை கிட்ட தான் இருக்குது. வர நாட்களில் அது மேலே வரணும். அது இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் அது மேலே வரத்துக்கு. ஓகேங்களா. என்ஜிஓ ரொம்ப வலுவிழந்த நிலையில் இருக்குது. நம்ம பார்த்தோம் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ வர நாட்களே அந்த என்ஜிஓ வந்து வரத்துக்கான வாய்ப்பில்லை. அடுத்த ஒரு 2 வாரங்களுக்கு என்ஜிஓ இந்திய பெருங்கடலில் வலுவாக வரத்துக்கு வாய்ப்பில்லை. ராஸ்பி வேவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அது ராஸ்பி வேவ் கொடுக்கும். ஒரு சுழற்சி உருவாகிறதுக்குன்னா ராஸ்பி வேவ் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து ஒரு புயல் உருவாகிறதுக்கு ராஸ்பி வேவ் சப்போர்ட் பண்ணுறது சான்ஸ் இல்லை. அன்லெஸ் ஒரு கெல்வின் வேவோட சப்போர்ட் இல்லாமல் அதால் பண்ண முடியாது. ஹை ஷியர் பார்த்தோம், சிகப்பு கலரில் அந்த வங்கக்கடல் மேலே வந்து 8 கிலோமீட்டருக்கு இப்போ கடல் மட்டத்துலேயும் 8 கிலோமீட்டருக்கு மேலே ஹை ஷியர் இருக்குது. அதாவது காற்றின் திசை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் புயல் உருவாகுமான்றது தெரியல. ஸோ இதுதான், ஏதாவது ஒரு லோ ப்ரெஷரோ ஒரு டெப்ரெஷனோ உருவானா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாகும். அது வந்து ஒன்று கடலில் வலுவடையாகும், இல்லாட்டி வலுவிழக்கும், இல்லாட்டி வந்து அது வடகிழக்கு திசையை நோக்கி நகரும். ஒரு அந்தமானில் ஒரு டம்பெல் சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது. ஒரு மணியை போன்ற ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது தென்கிழக்கு வங்கக்கடலில். அது வந்து அந்தமானில் 17லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு தென்மேற்கு பருவமழையை துவக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் என்னுடைய கணிப்பு இன்னைக்கு. ஓகேங்களா. நன்றி. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ போடும்போது நான் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் முன்னாடியே நான் அலர்ட் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.